கரூர்ல திமுகவினுடைய அராஜகம் அளவுக்கு மேல போயிருச்சு. ஆடு மாடுகளை பட்டியல் அடைச்சு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா மனிதர்களை ஆடு மாடுகள் மாதிரி நினைச்சு பட்டி அமைச்சு அவங்களை அடைச்சு வச்சு வாக்குகளை விலை கொடுத்து வாங்குறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. இது ஜனநாயக படுகொலை. தமிழ்நாட்டுல எந்த ஒரு தொகுதியிலும் இல்லாத வகையில கரூர் சட்டமன்ற தொகுதியில இதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாருன்னா, 9 இடத்துல மட்டும்தான் நாங்க மனித பட்டி செட்டு போட்டிருக்கிறோம், மீதி இருக்கிறத எல்லாம் சுயேட்சை வேட்பாளர்கள் சொல்றார். இன்னும் நாமினேஷனே தாக்கல் பண்ணல, வேட்புமனுவே தாக்கல் நடைபெறாத பொழுது சுயேட்சை வேட்பாளர்கள் எப்படி அந்த மனித பட்டி அமைப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கீழே இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் இன்னும் திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால அனைத்து அதிகாரிகளுக்கும் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். கரூர் மாவட்டத்துல காவல்துறை, வருவாய்த்துறை என்ற எல்லா அதிகாரிகளும் இன்னும் திமுக ஆளுங்கட்சிங்கிற நினைப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் திமுகவுக்கு தான் வேலை பார்க்கறாங்க. இத பல முறை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் வரைக்கும் இந்த புகாரை எடுத்து போயிருக்கிறோம். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமா தேர்தல் கமிஷன் போர்க்கால அடிப்படையில கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் கரூர்ல நியாயமான தேர்தல் நடக்கும். இல்லைன்னா கரூர்ல இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பதை நான் இந்த நேரத்துல ஆணித்தரமா சொல்றேன். இது மேல சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா தேர்தல் கமிஷன் உங்க மேல நடவடிக்கை எடுக்கும்ங்கிறதை நீங்க மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, இன்னும் 30 நாள் தான். 30 நாளைக்குள்ள எங்க அம்மாவுடைய அரசு அமையும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். அப்பொழுது இதுல தவறு செய்த அதிகாரிகள் யார் யாருன்னு எங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. அவங்க இதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் என்பதை மறந்துடாதீங்க. தமிழகம் வாழணும்னா இந்த தீய சக்தி திமுக வீழணும்.